ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான புளிசாதம் தான் செய்ய போகிறேன். நான் அதுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் எள்ளு எடுத்துக்கிட்டேன். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம், 2 வரமிளகாய் சேர்த்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். இது கூட கொஞ்சமாக கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 1/4 கப்பு வேர்க்கடலை சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை ஆன உடனே இது கூட 2-3 பூண்டு பழம் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 வரமிளகாய், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு புளி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதையுமே நான் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம பவுட்ரு பண்ணதை 2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ஆறவும் நல்லா சாதத்தில் சேர்த்து கிளறி எடுத்தால் ரொம்ப டேஸ்டியான புளிசாதம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் பருப்பு துவையல் தான் செஞ்சுருக்கேன். இதோட வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் புளிசாதம் பிடிக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.